பழனி பஞ்சாமிர்தம் பற்றி அவதூறு பரப்பிய விவகாரத்தில் திரைப்பட இயக்குநர் மோகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாமிர்தம் பற்றி அவதூறு பரப்பிய இயக்குநர் தற்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. விவரங்கள் நிச்சயமாக திருப்பதியில் வழங்கக்கூடிய லட்டில் கலப்படம் இருந்ததாக வந்த தகவலை தொடர்ந்து தமிழகத்தில் பழனி கோவிலில் பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மருந்துகள் கலந்துள்ளதாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பிரபல திரைப்பட இயக்குனர் மோகன் தனது முகநூல் மற்றும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இது சம்பந்தமாக திருச்சி மாவட்டம் மற்றும் பழனியில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகாரில் ஏற்கனவே திருச்சியில் கைது செய்யப்பட்டு உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார் மோகன். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது பழனி தேவஸ்தானம் சார்பில் கொடுக்கப்பட்ட புகார் மனுவில் பழனியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தான் காவல்துறை தன்னை கைது செய்யாமல் இருக்க தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தான் முருக பக்தர் என்றும் எந்தவித அவதூறுகளையும் பரப்பவில்லை, செவிவழி செய்திகளை தான் பதிவிட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி மனுதாரர் இது தொடர்ந்து இது போன்று அவதூறுகளை பரப்பி வருகிறார். ஒரு கோவில் பக்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய இடமாக உள்ளது. இதில் இதுபோன்று கலப்பிடங்கள் இருப்பதாக பரப்புவது சமூகத்தில் குழப்பத்தையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படும் விதமாக அமைய உள்ளது. எனவே இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பை பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி பல்வேறு கருத்துக்களை இந்த வழக்கில் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இயக்குனர் மனுதாரர் ஒரு வாய்ச்சொல் வீரராக உண்மை நிலையை ஆராயாமல் தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். தான் பிரபலமாக இருந்து கொண்டு இதுபோன்று அவதூறான கருத்துக்களை பரப்புவதால் சமூகத்தில் எந்தவித விளைவுகள் ஏற்படும் என்பதை அவர் நினைத்து பார்க்கவில்லை. இது மட்டுமல்லாமல் முருக பக்தர் என்றால் முருகன் கோவிலுக்கு சென்று பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடத்தில் பணி செய்யலாம் அல்லது அங்கு தூய்மை பணிகள் ஈடுபடலாம், இவ்வாறெல்லாம் கருத்து தெரிவித்த நீதிபதிகள் அதாவது இயக்குனர் மோகன் எந்த சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டாரோ அதில் தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டு தனது மீண்டும் பதிவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் இது சம்பந்தமாக வருத்தம் தெரிவித்து விளம்பரம் வெளியிட வேண்டும். இது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி தினந்தோறும் 3 வாரங்களுக்கு கையெழுத்து இட வேண்டும் என்று பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தற்போது இவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.